இயேசு ஒரு சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்தார். ஐயோ, என்ன அது இப்படி சொல்றீங்க? அவர் கடவுள் தானே, அவர் தெய்வம் மனிதனாக வந்தார் தானே. தெய்வம் மனிதனாக வந்த பிறகு 100% எப்படி வாழ்ந்தாரு? மனிதனாக மாத்திரம் தான் வாழ்ந்தாரு, தெய்வமா வாழல. அவரு அந்த தெய்வீக தன்மையெல்லாம் விட்டுட்டு மனுஷனாக தான் வந்தாரு, மனுஷனா மாத்திரம் தான் வாழ்ந்தாரு. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம டாக்கள் கேட்கலாம், அவர் தெய்வமாக இருந்திருந்தா சிலுவையில் அடிக்கப்படுற நேரம் அவர் வழியெல்லாம் விளங்காத மாதிரி நடிச்சிருந்திருக்கலாம்ல. கடவுள் தானே, நம்மளே நடிப்போம், கடவுளுக்கா முடியாது, இப்படிதான் கேட்பாங்க. அதனாலதான் அவரு மனிதனாக தான் மரித்தாரு. எல்லா வேதனைகளையும், உங்களுக்கும் எனக்கும் காயப்பட்டா எப்படி வலிக்குமோ, ஒருத்தவங்க பேசுனா எப்படி வலிக்குமோ, ஒருத்தர் தாகம் வருது மனுஷனுக்கு, தண்ணி எல்லாமே வத்தி போடுறேன் தாகம் வர்றது போல அவருக்கும் தாகம் வரவும், தாயை பார்க்கும் பொழுது அவர் நினைச்சு, ஐயோ என் தாய் தனியா இருந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நபர் வேணும்னு சொல்லி அவங்களை பார்த்துக்கொள்றதுக்கு ஒரு மகனையும் ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாம் ஒரு மனிதன் ஆக தான் அவர் செய்கிறாரு. He was 100% human.